என்னடா உருட்டுறீங்க நாய்களா? இதெல்லாம் நான் பெரிய பெரிய ஏஜ்டா நம்மள சாப்பிடுறாங்க. குட்டி குட்டி குழந்தைங்க தானடா அந்த கடலை உருண்டை பருப்பியெல்லாம் சாப்பிடுறாங்க. என்னடா இன்னும் மோசமா கிடக்குது. மண்ணுலயும் தரையிலயும் போட்டு ஊத்திட்டு தொலைகிறீங்க. அப்படி என்னடா காசை சம்பாதிச்சு உள்ளூருக்கு எடுத்துட்டு போறீங்க? உள்ளூர்லயே வாங்குறவங்க, உள்ளூர்லயே வியாபாரிகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பாவம் கைத்தொழில் பண்றவங்களை கைவிட்டுறீங்க. வெளிநாட்டு கம்பெனிக்காரங்கிட்ட வாங்கி ரசிச்சு ருசிச்சு திங்கிறீங்க. இந்த கருப்பத்தி எல்லாம் பார்த்தா இந்த குடிசை தொழில் வாங்குவான். ஒண்ணு ஹைஜீனிக்கா இருக்குதா? பானிபூரி விற்கிறானுங்க, ஏறி ஏறி மறிக்கிறானுங்க. நேற்று இந்த கடலை பொறி உருண்டை பார்க்குற கேவலம் குப்பை தொட்டியில் உட்காந்து ஒட்டிட்டு கிடக்குறானுங்க. எலி ஓடிட்டு கிடக்குது. பூனை ஒரு பக்கம் தின்னுட்டு இருக்கு. ஒருத்தன் கால அவ்வளோ அழுக்காது ஏற்படி மாதிரி இப்படிலாம் இருந்தால் ஒரு ஃபுட்டு நாங்கள் எப்படி வாங்கி சாப்பிடுறது? அதனால தான் தயவு செஞ்சு ஹோட்டலில் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டு வீட்லயே செஞ்சு கொடுக்கணும்னு முன்னாடிலாம் பண்ணி கொடுத்தாங்க. ஏதோ அசதியில இல்லை என்ன கரும்பு மோசம் பேர் தானதாலையும் பணத்தை கொடுத்தா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஃபுட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்தா பழத்தை வாங்கினாலும் மேலே ஸ்டிக்கர் ஒட்டி பழுக்க ஓட்டுறீங்க. இல்லைனா ஏதாவது ஒரு பொருளை போட்டு பழுக்க வைக்கிறீங்க. இல்லைனா ஒரு கெமிக்கல் ஊட்டி விளைய வைக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது உடலை கடலை உருண்டை மண்டை உருண்டை வாங்கி சாப்பிட்டோம்னா காலைல போட்டு மிரிச்சு தரீங்க. கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தா பள்ளி எலியும் செத்து போனதை கொடுக்குறீங்க. சரி ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா நேற்று வச்ச கறி நேற்று வச்ச கறி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு புடத்துக்கு ஊற்றுற மருந்து ஊற்றி தரீங்க. என்னதான் நாடு என்னதான் பண்ண போறோமோ கடவுளே. அதான் குறை வயசுல போய் சேர்ந்துறாங்க எல்லாருமே. ஏன்னா 60-70 வயசு வரை இருக்கிறானா எல்லாத்துலயும் கலப்படும். எவனும் உண்மையாவும் கிடையாது, செய்யற பொருளும் உண்மையா கிடையாது. நாட்டுல இன்னும் ஸ்ட்ராங்கான அதிகாரமும் தண்டனையும் கண்காணிப்பும் வேணுங்க. இந்த மேற்பூச்சி இந்த மேல் அளவுல சிஎம் ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ ஒரு ஆர்டர் போடுறீங்கன்னா அதை கரெக்டா இந்த கடைநிலையாளர்கிட்ட போய் சேருதா அப்படிங்கறத பாருங்க. வாந்தி வருது, முடியல. என்னைக்கு இந்த யமதர்மன் அழைச்சிட்டு போயிடுவானோன்ற மாதிரி இருக்குது. கடையில வாங்க ஜாமான பார்த்தா